அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையின் கீழ் செயல்படுகின்ற தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரிகளில் 2026-2027 ஆண்டிற்கான யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு அட்மிஷன் பெறுவதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையின் கீழ் செயல்படுகின்ற அரசு கல்லூரிகளில் 2026 ஆண்டிற்கான பேச்சுலர் ஆஃப் நேட்ரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் ஆகிய பட்டப்படிப்புகளுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஹோமியோபதி துறையின் கீழ் செயல்படுகின்ற அரசு கல்லூரிகளில் 2026 ஆண்டிற்கான யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பது குறித்து இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம், அரும்பாக்கம், சென்னை 2026-2027 கல்வியாண்டிற்கான BNOS யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் பட்டப்படிப்புக்கான சேர்க்கை அறிவிக்கை. 2026-2027 கல்வியாண்டில் அரசு மற்றும் சுயநிதி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கான BNOS யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், அதாவது பேச்சுலர் ஆஃப் நேட்ரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான இணையவழி விண்ணப்பங்கள் தனித்தனியாக தகுதியுள்ளவர்களிடமிருந்து வரவேற்கப்படுகின்றன. BNOS படிப்புக்கான உரிய தகவல் தொகுப்பேட்டினை www.tnayushselection.org என்ற வலைதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இணைய வழியில் மட்டுமே விண்ணப்ப படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். வேறு எந்த வழியிலும் புறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள், விண்ணப்ப கட்டணம் மற்றும் பிற கட்டண விவரங்கள், கலந்தாய்விற்கான அட்டவணை மற்றும் பிற தகவல்களினை www.ayushselection.org என்ற வலைதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்கும் முன் உரிய தகவல் தொகுப்பேட்டினை முழுமையாக படித்து சரியான தகவல்களை பதிவேற்ற வேண்டும். தேவையான இடங்களில் அனைத்து அசல் சான்றிதழ்களின் PDF அல்லது JPG வடிவில் நகலினை பதிவேற்றம் செய்ய வேண்டும். விண்ணப்ப கட்டணம், இணையவழி கலந்தாய்வு கட்டணம், கல்வி கட்டணம், முன்பணம் இவை அனைத்தும் இணையவழி மூலமே செலுத்தப்பட வேண்டும். பாடப்பிரிவு BNOS மருத்துவ படிப்பு, அதாவது யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் படிப்பிற்கான கால அளவு 5.5 ஆண்டுகள். இந்த படிப்பிற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்லூரிகளின் விவரங்கள்: அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரிகள் 2, சுயநிதி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரிகள் 20. சுயநிதி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரிகளில் உள்ள இடங்களின் ஒதுக்கீட்டு விவரங்கள்: அரசு ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு. அரசு சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் இணைய வழியில் விண்ணப்பித்த பிறகு அந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கோரப்பட்டுள்ள அனைத்து சான்றிதழ்களின் சுய சான்றொப்பமிட்ட நகல்களையும் இணைத்து செயலாளர், தேர்வுக்குழு, இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குனர் அலுவலகம், அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகம், அரும்பாக்கம், சென்னை 600106 என்ற முகவரிக்கு 31/7/2026 முன்பாக வந்து சேரும் வண்ணம் அனுப்பி வைக்க வேண்டும். அதாவது அரசு சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் ராணுவத்தினரின் மகன், மகள், மாற்றுத்திறனாளிகள் போன்ற சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் இணைய வழியில் விண்ணப்பித்த பிறகு அந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்க வேண்டும். BNOS பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிப்பது குறித்து அறிவிக்கை வெளியிடப்பட்ட நாள் 12/7/2026. தகவல் தொகுப்பேட்டினை பதிவிறக்கம் செய்ய துவங்கும் நாள் 13/7/2026. இணையவழி விண்ணப்பம் பதிவு செய்ய துவங்கும் நாள் 13/7/2026. தகவல் தொகுப்பேட்டினை பதிவிறக்கம் செய்ய கடைசி நாள் மற்றும் இணையவழி விண்ணப்பம் பதிவு செய்ய கடைசி நாள் 31/7/2026. அதற்கு முன்பாக உங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அரசு சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க இணையவழி விண்ணப்பத்துடன் அனைத்து சுய சான்றொப்பமிட்ட சான்றிதழ்களின் நகல்களுடன் தபால் அல்லது குரியர் சேவை வாயிலாக சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 31/7/2026. BNOS பட்டப்படிப்பு கலந்தாய்வு குறித்த விரிவான விவரங்களுக்கு உரிய தகவல் தொகுப்பேட்டினை பார்க்கவும். இவ்வாறு இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை சார்பாக செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே 2026-2027 கல்வியாண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnayushselection.co.in வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், அல்லது இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய www.tnayushselection.org.in அப்படிங்கிற இந்த இணையதள லிங்க்லயும் நீங்க கிளிக் பண்ணி இந்த பேஜை ஓபன் பண்ணிக்கலாம். இந்த பேஜ்ல ஓபன் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. BNOS பட்டப்படிப்புக்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த மெனுவிலேயே கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க UG செலக்ட் பண்ணீங்கன்னா கீழே கொடுத்திருப்பாங்க யோகா அண்ட் நேட்ரோபதி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதுல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே UG யோகா அண்ட் நேட்ரோபதி நோட்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் UG டிகிரி கோர்சஸ் இன் BNOS கோர்ஸ் 2026-27 செக்ஷன். அப்ளை பண்றதுக்கான லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் அட்மிஷன் டு BNOS, அதாவது பேச்சுலர் ஆஃப் நேட்ரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ், கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட் 2026-27. அடுத்ததாக ப்ராஸ்பெக்டஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்காக கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டா மற்றும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான ப்ராஸ்பெக்டஸ் தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு எந்த கோட்டாவில் அப்ளை பண்ண விருப்பமோ அந்த ப்ராஸ்பெக்டஸை
டவுன்லோட் பண்ணி தெளிவா வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல இந்த ப்ராஸ்பெக்டஸ் ஓபன் ஆகும். இந்த ப்ராஸ்பெக்டஸ் 96 பக்கங்களை கொண்டது கவர்மெண்ட் கோட்டாவுக்கான ப்ராஸ்பெக்டஸ். இதில் இந்த BNOS அட்மிஷன் பத்திய அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டிருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் அட்மிஷன் டு BNOS மெடிக்கல் டிகிரி கோர்சஸ் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட் 2026-2027 அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் 31/7/2026. ஃபீ ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைன் விண்ணப்ப படிவத்திற்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500 கொடுக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வழியாக இந்த விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். இதுல இந்த இம்பார்ட்டன்ட் டேட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம நோட்டிபிகேஷன்ல பார்த்த மாதிரி தேதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் கொடுக்கப்பட்டுள்ளது. கேண்டிடேட் சீக்கிங் அட்மிஷன் டு BNOS அண்டர் கவர்மெண்ட் கோட்டா இன் கவர்மெண்ட் யோகா அண்ட் நேட்ரோபதி மெடிக்கல் காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட் இன் செல்ஃப் ஃபினான்சிங் யோகா அண்ட் நேட்ரோபதி மெடிக்கல் காலேஜஸ் அப்ளியேட்டட் டு த தமிழ்நாடு டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டி for the academic section 2026-27 can access the prospectus and online application form from the following official website www.tnoiselection.org. Application for Tamil Nadu State 2026-27 BNOS government quota in government yoga and naturopathy medical college or institution and government surrendered seat in self-financing yoga and naturopathy medical college can be submitted online only through the official website of Tamil Nadu Ayush Selection Committee. Application submitted through any other mode will not be entertained. அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. Duration of the course பாத்தீங்கன்னா the duration of BNOS course is 5.5 years including 1 year of compulsory ரொட்டேட்டரி ரெசிடென்ஷியல் இன்டர்ன்ஷிப். பேமெண்ட் டீடைல் கொடுக்கப்பட்டுள்ளது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் OC, BC, BCM, MBC கேட்டகரி 500 ரூபாய். SC, SCA, ST விண்ணப்ப கட்டணம் கிடையாது. இந்த விண்ணப்ப கட்டணத்தை விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கும் போது இணையதளம் வழியாக செலுத்தப்பட வேண்டும். ஸ்பெஷல் கேட்டகரிக்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் அடிஷனலாக ரூபாய் 100 விண்ணப்ப கட்டணத்துடன் சேர்த்து செலுத்தப்பட வேண்டும். விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கும் போது ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீஸ் 500 ரூபாய். சாய்ஸ் ஃபில்லிங் டைம்ல நீங்க இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். அட்வான்ஸ் டியூஷன் ஃபீ பேமெண்ட் ஃபார் கவர்மெண்ட் காலேஜ் சீட் 5000 ரூபாய். SC, SCA, ST மாணவர்களுக்கு கிடையாது. அட் த டைம் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் அந்த டைம்ல இந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீ பே பண்ண வேண்டும். அப்புறம் எலிஜிபிள் கிரைட்டீரியா, நேட்டிவிட்டி, ஏஜ் லிமிட் போன்ற தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. கேண்டிடேட் should have complete the age of 17 years on or before 31st December 2026 for admission in the first year of the course and there is no upper age limit. Evidence for the age, birth certificate, 10th mark sheet, plus 2 mark sheet should be uploaded. அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கான வயது வரம்பு 17 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு எதுவும் கிடையாது. கம்யூனிட்டி சர்டிபிகேட் டீடைல் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. கல்வி தொகுதி விவரங்கள் கொடுத்திருக்காங்க. Candidates should have passed in all the subject of qualifying examination of the higher secondary certificate examination conducted by the Tamil Nadu State Board or any other equivalent board in the following group of subject along with English individually: physics, chemistry, botany and zoology அல்லது physics, chemistry, botany, biology with other subject. அந்த மாதிரி கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. Eligibility marks for BNOS course all communities, அதாவது இனவாரியாக மதிப்பெண் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. OC community 50% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். BC, BCM 45% மதிப்பெண்கள். MBC, DNC 40% மதிப்பெண்கள். SC, SCA, ST 35% மதிப்பெண்கள். இந்த மாதிரி இனவாரியாக மதிப்பெண் விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தெளிவாக இந்த ப்ராஸ்பெக்டஸை வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா click here to apply for UG degree course in BNOS course 2026-27 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அட்மிஷன் பேஜ் ஓபன் ஆகும். தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளிகேஷன் தனியாக கொடுத்திருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு விண்ணப்பிப்பதற்கான அப்ளிகேஷன் தனியாக கொடுத்திருக்காங்க. BNOS நேட்ரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் கவர்மெண்ட் கோட்டா, நேட்ரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா தனித்தனியாக விண்ணப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல ஸ்டெப் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரீட் ப்ராஸ்பெக்டஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், லாகின், ஃபில் அப் டீடைல்ஸ், அப்லோட் டாக்குமெண்ட், மேக் பேமெண்ட். இந்த மாதிரி 6 ஸ்டெப்பாக இந்த அட்மிஷன் ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க லாகின் பண்ணி உங்க விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யலாம். புது யூசரா இருக்கும்போது கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த பட்டன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு நோட் வரும். கணினி வழியில் விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கு முன்னர் அறிவிக்கை மற்றும் கணினி வழியாக விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான அறிவுரைகள் ஆகியனவற்றை முழுமையாக படித்து அதில் உள்ள நிபந்தனைகளுக்கும் விதிமுறைகளுக்கும் உட்படுகிறேன் என்று உறுதியளிக்கிறேன். இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஓபன் ஆகும். இதுல உங்க பர்சனல் டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ண வேண்டும். அப்ளைட் ஃபார் ஆல்ரெடி இந்த கோர்ஸ் டீடைல் கொடுக்கப்பட்டுள்ளது. பேச்சுலர் ஆஃப் நேட்ரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் கவர்மெண்ட் கோட்டா, எந்த கோட்டாவுக்கு நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஓபன் ஆகும். அதன் பிறகு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹையர் செகண்டரி, SSC, CBSE, ISCE, அதர்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்க குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா டேட் ஆஃப் பர்த்
என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் குவாலிஃபைடு இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஆண்டு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன்ல தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள் அப்படிங்கிற இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா HSC ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், வெதர் +1 பாஸ் எஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறமா எமிக்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்க எமிக்ஸ் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாகின் பண்றதுக்காக ஒரு லாகின் ஐடி நீங்க கிரியேட் பண்ண வேண்டும். உங்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு ஒன்னு கிரியேட் பண்ண வேண்டும். கிரியேட் நியூ பாஸ்வேர்டு, ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, லாகின் பண்றதுக்காக யூஸ் ஆகும். அப்புறமா நேம் ஆஃப் த கேண்டிடேட் as per 12th மார்க் ஷீட், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் உள்ளவர் உங்க நேம் என்டர் பண்ணி சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா லாகின் ஐடி அல்லது உங்க இமெயில் ஐடி என்டர் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணி சைன் இன் பண்ணிக்கோங்க. சைன் இன் பண்ண உடனே உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்க பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு லாகின், அப்புறமா ஃபில் அப் டீடைல்ஸ்ல பர்சனல் டீடைல்ஸ், பேரண்டல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ் போன்ற விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். கல்வி தகுதி விவரங்கள்ல உங்க அனைத்து கல்வி தகுதி விவரங்களையும் பூர்த்தி செய்து மதிப்பெண் விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். எல்லாமே பூர்த்தி பண்ணி முடிச்ச பிறகு அப்லோடு டாக்குமெண்ட்ஸ், உங்க சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். கேட்டிருக்கக்கூடிய சைஸ்ல, கேட்டிருக்கக்கூடிய ஃபார்மேட்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணி அப்புறமா பேமெண்ட் பண்ண வேண்டும். பேமெண்ட் கேட்வேல உங்களுக்கு UPI ஆப்ஷன் அல்லது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் வழியா உங்க விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி உங்க விண்ணப்பத்தை ஃபைனல் சப்மிட் பண்ண வேண்டியதான். ஸ்பெஷல் கேட்டகரிக்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் அந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்களை எல்லாமே இணைத்து அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்க வேண்டும் மேற்சொன்ன முகவரிக்கு. ஆகவே 2026-2027 கல்வியாண்டில் BNOS பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.